4 மணிக்கே எழுந்திருந்து விட்டேன் இன்னைக்கு. என்னன்னா ராத்திரி வேகம் வந்து விட்டேன்டல 8 மணிக்கெல்லாம் 7:15 8 மணிக்கெல்லாம் சாதம் இருந்தது. ரொம்ப டயர்டு. அந்த ஊர்ல ஆடின ஆட்டம் இன்னுமே சிகனம் போல. எப்படி தொடக்கலை. ஞாயிற்றுக்கிழமை தொடச்சேன்ல, நான் இன்னைக்கு வச்சுக்கு வேணா தொடச்சிக்கலாம்னு சொல்லிட்டு என்னன்னா பிள்ளை கரெக்டாக முதல் மாதிரி இல்லை, வேகம் வந்து விட்றேன். வந்ததும் காப்பிம்பேன், அப்புறம் டிஃபன் அப்படிங்கிறேன். நம்ம தூங்கணுமா அப்படின்பேன். அதனால கிடக்குறான்னு உச்சிக்கு வேணா தொடச்சிக்கலாம்னு சொல்லிட்டு பெருக்கி விட்டேன். பெருசா குப்பையொன்றும் இல்லை, ஆனால் கூட பெருக்கி பெருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பெருக்க ஆரம்பிச்சேன். நிறைய பேர் கேட்டுன்னு சொல்லிட்டலாம், அந்த துளசிக்கு நீங்க என்ன பண்ற சொல்லிட்டு. நான் ஒண்ணுமே பண்ணறதில்லை. என்னன்னா குளிச்சுட்டு வெள்ளம் விடுவேன். அப்புறம் யாராவது அங்கே அவள்கிட்டே சொல்லுவேன், தூரமா நான் கிட்டக்க போறதில்லை, இந்த மாதிரி சுத்தமா இருக்கணும்னு சொல்லுவேன். துளசி நம்ம ஆத்துல எப்படி தழைச்சு வளர்றதோ அந்த அளவுக்கு சமாதானம், சந்தோஷம், கொஞ்சம் பொருளாதாரம் எல்லாமே நன்னா வரும் அப்படின்னு சொல்லுவா. என்னன்னா கண் கூட நான் ஊர்ல போய் துளசி வச்சேன். எத்தனைதான் வெள்ளம் விட்டாலும் அது வளரவே இல்லை. அப்படியே நின்னுது ஊர்ல, வயலூர்ல. உள்ள வந்தாச்சு பார்த்தலாம். கரெக்டாக நம்ம காப்பி வைங்கிறான், கீழேந்து வரதுக்குள்ளேயே பாலை வைங்கிறான். இல்லைடா குளிச்சுட்டு தான் வைப்பேன் அப்படின்னு. அதுக்கு திட்டிட்டு போறேன். விடுங்க, திட்டுனா திட்டட்டும், இதெல்லாம் நம்மளுக்கு என்ன, சகஜம் தானே. ஆத்துக்காரர்கிட்டையும் புள்ளகட்டையும் பேச்சு வாங்குறது ஒன்றும் புதுசு கிடையாது. அப்போ அந்த ஊர்ல நான் அந்த துளசி வச்சு வெள்ளம் திவசம் விடுவேன், வளர்த்திட்டு அது தழைச்சே வளரலை. அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு ஃபினான்ஷியலா நிறைய ப்ராப்ளம் வந்துடுது. இங்க வந்து பார்த்தா துளசி எல்லாம் வாடி இருந்தது. சத்தியமா 2 பாவல்னு வெள்ளம் விடுறாளா விடுறது இல்லையான்னு தெரியல, துளசி வாடி இருந்தது. ரொம்ப சங்கடமாயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வெள்ளம் விட்டு தான் பார்த்தா கொஞ்சம் நல்லா வந்து கொடுத்து. அதுலேருந்தே எனக்கு அந்த நான் நினைக்கிற மாதிரி சமாதானம், சந்தோஷம், ஃபினான்ஷியலாக கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே வர தொடங்கி கொடுத்து. அதுக்கு தகுந்த மாதிரியே துளசியும் நான் வந்து கொடுத்து. ஊரில் அப்படியே கருகி போயிடுத்துட்டாலாம். இனிமேல் போயிட்டு நான் முதல்லேருந்து தான் துளசி மாடம் கட்டணும்னு நினச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு தான் வைப்பேன். கடகடான்னு குளிச்சாயாச்சு. அப்புறம் நான் எப்பவுமே துளசி பிச்சுட்டு சாமிக்கு போடுவேன். நிறைய பேர் சொல்லுவா, வெள்ளி செவ்வாய்க்கு துளசி போடாதுங்கோ. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா பூவெல்லாம், ரோஸ் பூவெல்லாம் இருக்குமே. எங்கள் ஆத்துக்கு ஊர்ல கிட்டக்க ஒருத்தர் இருக்கா, வலிக்கவே மாட்டான். கேட்டா அழகுக்குமா. ஒரு போதும் நம்ம பூ அழகுக்கு வச்சுட்டு அந்த பிரயோஜனமும் இல்லை. அது பகவானோட காலில் பகவானுக்கு வைக்கிற பூன்னா அது பகவான்கிட்ட போய் அந்த பகவான் காலில் இருந்து அதுக்கு மோட்சம் கிடைக்கணும். அதுதான் ஓரோன்னுக்கும் ஓரோ சம்பிரதாயம் உண்டு. ഞാൻ വെള്ളി ചൊവ്വായെല്ലാം തുളസി ആര് കേട്ടാലും ഞാനും തിരുപ്പേം കൊടുப்பேன். என்னன்னா துளசியை பிடிச்சிட்டு போய் ஸ்டேட் பேங்க்ல டெபாசிட் ஒன்றும் பண்ண மாட்டாளே. ஒன்றுல பகவானுக்கு போடுவான், இல்லாட்டா மெடிசினா யூஸ் பண்ணுவான். ரெண்டுமே அது ஒருத்தருக்கு குணம்தான் செய்யும் இல்லைங்களா. அப்ப வாடி கீழே போறத விட நல்லதாகும் இன்னொருக்கு யூஸ் பண்ணுறது. நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். அவ அப்படியே பூ வாடி கீழே போ. நான் சொல்லுவேன், இது பகவான்கிட்ட போய் சேர்த்தா தான் அந்த பூக்கு ஒரு மோட்சம், அந்த பூ கொடுக்கற உங்களுக்கு ஒரு மோட்சம். அப்படி நிறைய உண்டு. எனக்கெல்லாம் அப்படி ஆகும். எனக்கு மற்ற பேர் தெரியாது. நான் இப்படிதான் யாரு கேட்டாலும் அந்த டைம்ல கேட்டாலும் கொடுப்பேன். மெடிசனுக்கு ஆக்கும் சொல்லுவா. சில பேர் திடீர்னு சாயந்தரம் ராத்திரி கேட்பா, குழந்தை குறைக்கிறது கொஞ்சம் துளசி தரையலான்னு. பார்க்க மாட்டேன், அதுல நல்ல காரியத்துக்கு அல்லவா. அதனால இன்னைக்கு இட்லி இஷ்டு பண்ண போறேன். இஷ்டு எப்படின்னா இட்லி இஷ்டு ரொம்ப காம்பினேஷனா இருக்கும். உருளைக்கிழங்க தோலை சேர்த்திட்டு நறுக்கிறது பொடி பொடியா, அது கூட வெங்காயம், பெரிய வெங்காயம் நீளமா நறுக்கிட்டு. எனக்கு பிடிக்காது, ஆனா என்னோட பிள்ளைக்கு, பொண்ணுக்கு, எங்க ஆத்துக்காருக்கெல்லாம் நிறைய பேருக்கு இட்லி கூட ரொம்ப காம்பினேஷனாக்கும் இஷ்டு. அது ஒரு கேரளா ஸ்டைலாக்கும். அப்போ வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், பச்சை மிளகா கீறி போடுறது, இஞ்சி பொடி பொடியாக நறுக்கி போட்டுட்டு அப்படியே உருளைக்கிழங்கு அதெல்லாம் சேர்ந்து உப்பை போட்டு குக்கரில் ஒன்றா வேக வச்சு விடுவேன். அப்படிதான் நான் பண்ணுவேன். நான் ரொம்ப பிடிக்கும் என் பிள்ளை. என்ன பிள்ளையெல்லாம் பிடிக்காதுமா. ஊர்லலாம் என்ன பண்ணுவான்னா, அதுக்கப்புறம் இதை நம்ம வந்ததுக்கப்புறம் தேங்காய் பால் விட்டணும். அண்ணா வந்ததுக்கப்புறம் தேங்காய் பால் விட்டு திரும்ப அது
ரொம்ப திளைக்க வைக்கக்கூடாது. ஒரு கொதிக்க வச்சுட்டு அப்புறம் வெளிச்செண்ணையும் கருவேப்பிலை இல்லை. இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அப்படியே என்னத்துக்குன்னு தெரியாம நேற்றுக்கு கொஞ்சம் கொண்டக்கடலை ஊற வச்சிருந்தேன். சரி எப்படியும் வேக வச்சு விடுவோம் சொல்லி அதையும் குக்கரில் போட்டு வேக வச்சாச்சு. நிறைய பேர் நேற்றுக்கு கூப்பிட்டா வீடியோ காலில் வந்தால் நிறைய பேர் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு நாளைக்கு நம்மளுக்கு ஒரு சொந்தங்கள் கிடைக்கிறது அப்படிங்கிறதே மிகப்பெரிய சந்தோஷம். ஆனால் எனக்கு என்னன்னு தெரியல, இன்னைக்கு கார்த்தாலேருந்து வாமிட் வர மாதிரியே இருந்தது. நான் நினைப்பேன் எப்பவுமே விளக்கு ஏற்றிட்டு கண்டினியூவா பூஜை பண்ணலாம்னு நினைப்பேன். ஆனால் முடியாது. என்னன்னா கண்டினியூவா பூஜை பண்ணி முடிக்கிறதுக்குள்ள என் பிள்ளை தூங்கிடுவேன். அவன் டிஃபன் சாப்பிட மாட்டான். அதனால இப்படிதான் நான் பண்ணுவேன். அங்க ஒரு ஆஞ்சநேயர் இருக்கு. நேற்றிலிருந்து இந்த ஆஞ்சநேயர் மேல எனக்கு ஒரு கோபம். என்னன்னா நான் சொன்னேன் பாருங்க, நரேஷ் சார்னு ஒருத்தர் வந்து அந்த ஆஞ்சநேயர் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அவ மாசம் போவான். அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் குடும்பத்தோட அந்த பெரிய ஒரு பூஜை பண்ணுவான். கிட்டத்தட்ட 2000-3000 எல்லாம் செலவாகும். அந்த பூஜைக்கு 2000-3000 செலவாகும். அதுக்கப்புறம் ஆட்டோவுக்கு, ஹோட்டலுக்கு, அது ஒரு 5000 செலவு பண்ணி அவ வந்து எல்லா மாசமும் அந்த ஆஞ்சநேயர் கோயில் போவா. அப்போ அவ ஒரு வருஷம் என்னன்னா நான் போறத அந்த பூஜையில என்னையும் உட்கார வைப்பான். இல்லை நான் வரல, நம்ம பைசா கொடுக்கலையே, வரல இல்லையாக்கா நீங்கள் என்னோட சிஸ்டர் தான் வாங்க சொல்லிட்டு அந்த பூஜையில என்னக்கு உட்கார வைப்பா. அந்த ஒரு ஆஞ்சநேயர் எங்க ஆத்துல இருக்கு பாருங்க, பெருசு அவ கொடுப்பா. அவ சொல்லுவா எல்லா பிராசியும் கொடுத்துட்டு நிறைய ஆயாச்சு, எல்லாருக்கும் ஆயாச்சு, எனக்கு வேண்டாது, எனக்கு ஆஞ்சநேயர் எங்க ஆத்துல இல்லை தாங்கோதுன்னு அப்படி வந்ததாக்கும் அந்த ஆஞ்சநேயர். அந்த ஆஞ்சநேயர் பார்க்கறத கார்த்தால எனக்கு தேசியம் வந்து கொடுத்து அதை பார்க்கறது எல்லாம் நரேஷ் சார் நினைச்சுவேன். நான் சொன்னேன் என்னோட அவர் ஜெயின் அவ செத்து போனா சொல்லி 42 வயசு தான். நான் அத்தனையும் நிறைய நல்லது செய்கிறது. நல்லா 6 கோடியும் தேசப்படாக்கி இருக்கிறது. அவளுக்கெல்லாம் பகவான் இப்படி வேகம் கூட்டின்னு போறாரு. சின்ன குழந்தைகளை வச்சுட்டு நம்மளை கூட அதுக்கு பதிலா கூட்டின்னு போகலாம் அப்படின்னு எல்லாம் நினைப்பேன் நான். அப்படியே பூஜை சமையல் ஒன்றுச்சு. என்னோட அக்கா சொல்லுவா அது முடிக்கப்படாது சொல்லி, முடிக்க முடியாது எனக்கு. என்னன்னா வழக்கு மாத்திரம் ஏற்றுவேன். அதுக்கப்புறம் சமையலும் பார்க்கணும், வெங்காயத்துக்காருக்கு சாய வச்சு கொடுக்கணும், அவனுக்கு காப்பி வச்சு கொடுக்கணும், இதெல்லாம் ஆகிறது. அப்போ பெங்களூர்ல எங்க அக்கா இருக்கா. நிறைய பேர் நேற்று அக்காட்டையும் ஃபோன் பண்ணி பேசினா கேட்ரிங்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. இன்னைக்கு வேற எனக்கு ரொம்ப உடம்பு முடியல. காத்தால இருந்துட்டு என்னன்னு தெரியல, காப்பி குடிச்சதுன்னு எல்லாமே சரந்திச்சு விட்டேன். வாமிட் ஆயிடுது. வயர் ஒரு மாதிரி இருக்கா என்னன்னு தெரியல. ரொம்ப நாளா வேலையும் செய்யாத அது ஒரு மடி ஆயிடுச்சுட்டலாம். ரொம்ப கஷ்டமாக்கம். தேங்காய் சிரண்டணும்னு நினைப்பேன், ஆனால் உட்காந்து சிரண்டவே முடியாது. தேங்காய் பால் ஆனால் நல்லா இருந்தது. தேங்காய் ஊர்லேருந்து ஒரு 4 தேங்காய் மாத்திரம் கொண்டு வந்தேன். தூக்க முடியல ஒன்றுக்கும். பிள்ளை ஒரு பக்கம் வரேன், என்ன டிஃபன் ஆயாச்சான்னு கேட்டுட்டே இருக்கேன். கார்த்த என்ன இருக்கேன், பசிக்கிறதுங்கிறேன், என்ன பண்ண முடியும். இட்லி இஷ்டு வாங்குறேன், அவன் அது தெரியாக்கி என்னன்னு கேட்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தா இட்லி உண்டாக்கினதுக்கு அப்புறம் பார்த்தா இஷ்டு சூப்பராக சாப்பிட்டேன், நல்லா இருக்குமா. என்னோட நாத்தனார் அவெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தேங்காவை வேஸ்ட் பண்ணண்டா சொல்லி அப்படியே அந்த தேங்காய் வண்ண மாதிரி அரைச்சி விட்டுடுவோம். அது டேஸ்ட் இருக்காது. அது எதுக்கு அது பண்ணணுமோ அதுதான் இருக்கு. அதனால நான் முதல்ல நானும் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா தேங்காய் பால் விட்டா தான் டேஸ்ட் நல்லா இருக்கு சொல்லிட்டு அப்படியே தேங்காய் பால் விட தொடங்கியாச்சு. தேங்காய் பால் விட்டு திளப்பிச்சாச்சு. அதெல்லாம் சுண்டைக்கடலையும் வேக வச்சிருக்கேன், என்ன பண்ணணும்னு தெரியல, வேக வச்சிருக்கேன். நேற்றுக்கு ராத்திரி புட்டு உண்டாக்கலாம்னு நினைச்சேன். புட்டுக்கு அரிசியும் பிடிக்கல, ரொம்ப டயர்டாயிடுச்சு. உச்சைக்கு போய் பாத்திரம் காரத்தால பாத்திரம் கேட்கல, வயசு போடுறதுக்கே கெதுப்பா தூக்கம் வருது. கடையில் மாவு நேற்று கடையில தான் வாங்கினேன். யாருக்கு நான் கழிஞ்சாச்சு, மாவு கடையில் வாங்கிட்டு எல்லாம் பண்ணணும். அப்போ
இது முடிஞ்சாச்சுன்னா நான் கிளம்புறதுக்கு ஆயாச்சு. ஆஸ் யூஷுவல் ட்ரிப்புகளெல்லாம் போயிட்டு ஆகணும் ரெகுலராக. ஒர்க்கிங் டே ஆயாச்சு. இனி அடுத்து தூக்கம். அடுத்த வாரம் தான் ஞாயிற்றுக்கிழமை. ஒருத்தர் கேட்டால் எப்பவுமே விளக்கேற்றுவேன். ஆமாம், ஞாயிற்றுக்கிழமையை தவிர எல்லாம் மார்கழி தை அப்படியெல்லாம் கிடையாது, கார்த்திகைலாம் கிடையாது. எல்லா நாளுமே நான் கார்த்தால விளக்கேற்றுவேன். அந்த பிரம்ம முகூர்த்த வளத்துக்கு நான் சொல்லுவேன் பாருங்க, நம்ம லைஃப்ல எங்கே போய் எத்தனைன்னு நினைச்சோமோ அங்கே போவோம். அதுதான் அந்த இதோடது. நம்மளால என்னென்ன முடியறதோ அது செய்யறது. எப்பவுமே விளக்கேற்றுவேன். ஞாயிற்றுக்கிழமை ஆற்ற மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் எனக்கு எல்லாருக்கும் லீவு மாதிரி எங்காத்து வழக்குக்கும் லீவு. இப்போ ஊர்ல இருந்து எல்லாரும் வீடியோ எல்லாம் பார்த்து நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணினேன். நிறைய மெசேஜ் இன்னும் நான் பார்க்கலை. நிறைய மெசேஜுக்கு ரிப்ளையும் பண்ணலை. எல்லாருக்குமே சாரி கேட்டுக்கிறேன். என்னன்னா, நான் படிக்கிறதுக்குள்ள நீங்க போட்டிருக்கேன், நான் படிக்கிறதுக்குள்ள ஒரு வாரம் ஆயிடுறது. அப்படிதான் இருக்கு. அப்படியே காப்பி போடு. இல்லை கொஞ்ச நாள் சன்ரைஸு, கொஞ்ச நாள் டிகாஷன் ஆச்சு. இனி நாளையிலேருந்து டிகாஷன் போட தொடங்கலாம். பகவானே, தூக்கம் தள்ளாடுறது. அந்த ஊரோட சீனமாக்கலாட்ட அப்படின்னு தூக்கம் வராது எனக்கு. பார்த்தாலும் ஐஸ்டு ஆயாச்சு. சூப்பராக இருக்கும். கடைசியில் அரைச்சி வச்சுட்டு வெளிச்செண்ணையும் கருவேப்பிலையும் போடணும். கருவேப்பிலை இல்லை. அப்போ பார்த்தலாம் அழகி அழகி பார்த்தலாம் அழகி. அவ்வளோ அந்த பேப்பரெல்லாம் பிச்சுட்டே இருக்கா, எல்லாம் பிஞ்சு வந்தாச்சு பாருங்க. சும்மாவே இருக்கிறல நான் ஒட்டுறேன், அவள் பிக்கிறான். என்னதான் பண்ண முடியும் பாருங்க. அவள் ஆட்டம் சும்மாவே அல்ல. அப்படியே இட்லியும் ஆயாச்சு. என் புள்ள அம்மா சூடாக தந்து விடு, நான் ரெடியாக உட்காந்துட்டு இருக்கேன். அந்த தூக்கம் வருதுமா, சாப்பிட்டா கொஞ்சம் தூங்கிடுவேன்னு அவனுக்கு இட்லி எடுத்து போட்டு கொடுத்து பாக்கி ஹாட் பாக்ஸ்லையும் போட்டாச்சுன்னா என்னோட வேலை ஆயாச்சு. கிளம்பணும், டியூட்டிக்கு போனோம். ஆஸ் யூஸ்வல் நம்மளோட ரெகுலர் ட்ரிப்புகள் எல்லாம் இன்னைக்கு இருக்கு. அப்போ பை பை, ஹேவ் எ நைஸ் டே.